மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு காட்டமான வார்த்தையை உச்சரிச்சிருக்கிறாங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மக்களை. அதாவது மக்களை காப்பாற்ற வேண்டிய மாநிலம் அதை காப்பாத்தாம காவல்துறையின் மூலியமாக தனது மக்களையே அடிச்சு கொள்றாங்க அப்படிங்கிறதும், அதே போல ஒரு கொலை நடந்த சம்பவத்தை விட இங்க கஸ்டோடியல் டெத்ல ஏகப்பட்ட அதிகமான காயங்கள் இருக்கு அப்படிங்கிற அப்சர்வேஷனும், இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது நாம் பார்த்திருப்போம் மக்களே, ஒரு ஆட்சியை உடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தது. இப்போ இங்க ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குது சிவகங்கை மாவட்டத்துல. அஜித்குமார் அப்படிங்கிற நபர், அந்த இறந்து போன நபர் அஜித்குமார் அவருக்காக வாதாடுவதற்காக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மதுரை பெஞ்சில் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குல இன்னைக்கு நீதிபதிகள் கொடுத்த காட்டமான விஷயங்கள், யார் யாரெல்லாம் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, அண்ட் இந்த ஒரு சினாரியோலையும் இந்த ஒரு வழக்கிலையும் உள்ள நுணுக்கமான மேட்டர்ஸ் பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மடப்புரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோயில். இந்த கோயில்ல டெம்பரவரி ஸ்டாஃபா செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கிற 27 வயது அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் கடந்த சனிக்கிழமை அன்றைக்கு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். 29th ஜூன் 2025. இப்போ இவர் எப்படி ஏன் அடிச்சு கொல்லப்பட்டாரு போலீஸால அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட் கிளிம்ஸா பார்க்க வேண்டும். ஏன்னா அது நிறைய டீடைல்ஸ் இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது மக்களே. இந்த வழக்கு வந்த பாதையை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கான அழுத்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு 2 பெண்கள் வருகிறார்கள். அவங்க கார் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஒருத்தவங்களுக்கு, அது அம்மா பொண்ணு, 48 வயது பெண், 73 வயது அம்மா. அவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட காது கேட்க முடியல, பேச முடியல, ரொம்ப தொய்வான நிலைமையில கூட்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஸோ ஒரு கார் எடுத்துட்டு வராங்க. என்ன மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மதுரைக்காரங்க சிவகங்கை வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கேன் சென்டருக்கு ஸ்கேன் எடுக்க வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்கேன் எடுக்கும் பொழுது நகையெல்லாம் கழட்டணுன்றது ப்ரொசீஜர்ஸ் தான். அப்போ நகையெல்லாம் கழட்டி வச்சிருக்கிறாங்க. ஸ்கேன் லேட் ஆகிறதா ஒரு தகவல், இல்ல ஸ்கேன் எடுத்துட்டதாகவும் ஒரு தகவல். ஒரு தரப்புல லேட் ஆச்சு, அதனால நாங்க கோயிலுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அந்த பெண்கள் கூறும்போது சொல்கிறார்கள். ஸோ ஸ்கேன் லேட் ஆகுது, எனக்கு கோயிலுக்கு போகணும் ஆசையா இருக்கு, நான் கோயிலுக்கு கூட்டு போனோம். அம்மா பொண்ணை கேட்கறாங்க. ஸோ அந்த மகள் அவங்கள கார்ல கோயிலுக்கு கூட்டு வராங்க. கூட்டு வந்தவொடனே அவங்க அம்மாவை கொண்டு வர்றதுக்கு, கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கு ஒரு வீல் சேர் கேட்கறாங்க. ஸோ எஸ்ஆர்என்சி கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு கோயில்ல வீல் சேர் ப்ரொவைட் பண்ணப்படுகிறது. ஸோ வீல் சேர் கேட்கறது அஜித்குமார் அப்படிங்கிற காவலாளி நின்றுட்டு வீல் சேரை கொண்டு கொடுத்திருக்காரு அப்படின்னும், கொண்டு கொடுத்ததுக்கு மேடம் நாங்க ஒரு 5 காவலாளிகள் இருக்கிறோம், 5 பேர் நாங்கள் டெம்பரரி ஸ்டாஃப் இருக்கிறோம், 500 ரூபாய் தான் கேட்டிருக்காரு அப்படின்னும். எதுக்கு 500 ரூபாய் கேட்குறீங்க? 200 ரூபாய்னா ஓகே, எனக்கு 500 ரூபாய் கொடுங்க, 5 பேர் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்குமெண்ட் போனதாகவும் சொல்றாங்க. ஸோ வீல் சேர் கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அந்த காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்றதுக்கு சொல்றாங்க. இங்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன மக்களே, இந்த 500 ரூபாய் அப்படிங்கிறத இவரு ஆர்குமெண்டா கேட்டிருக்காரு அப்படின்னும், அது ஆர்குமெண்டா கேட்கும் பொழுது வீல் சேர் எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்து அவங்க அம்மாவை திருப்பியும் அந்த கார்ல ஏத்தும் பொழுது கேட்டாரா, இல்ல வீல் சேரை கொண்டு கொடுத்த உடனேவே கேட்டாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது. சரி, கொண்டு கேட்கறாங்க. வீல் சேர்ல இருந்து வச்சுறாங்க அம்மாவை. காரை அஜித்குமார்ட்ட பார்க் பண்ண சாவி கொடுத்தும் பொழுது வேலட் பார்க்கிங்லாம் கோயில இருக்க வாய்ப்பு இல்லை, பட் ஸ்டில் ஹெல்ப்பா கேட்கலான்னு தெரியல. அப்போ எனக்கு வண்டி ஓட தெரியாது சொல்லியிருக்காரு அப்படின்னும், வண்டி ஓட தெரியாதனால இவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த காரை பார்க் பண்றதுக்காரும் சொல்லப்படுது. இவங்க எல்லாத்தையும் முடிச்சு கிளம்பும்போது மறுபடியும் ஸ்கேன் சென்டர் போகும் பொழுது, அம்மா ஸ்கேன் சென்டர் போறப்ப கழட்டிக்கலாம் நகைய, ரொம்ப எம்டியா இருக்க மாதிரி இருக்கு கழுத்தெல்லாம், நகையை போடுன்னு சொன்னப்போ இந்த நகை காணவில்லைன்னு சொல்லப்படுது. என்னன்னா அந்த நகை ஒரு 10 பவுன் இருக்குன்றாங்க. வளையல், செயின், தாலி செயின் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, தோல் போட்டுருக்காங்க. அதெல்லாம் கழட்டி ஒரு சின்ன துணிப்பையில சுத்தி கீழே வச்சிருந்திருக்காங்க சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட நகையை, கீழே வச்ச நகையை காணணும்னே மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னும், இங்க கோயில உள்ள நிர்வாகத்தினரை கேட்கும் பொழுது அஜித்குமார் சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படின்னும், அஜித்குமாரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது முன்னுக்கு பின் முரண்பா பதில் சொல்லிருக்காரு அப்படின்னும், இதனால போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க இவங்க காவல் நிலையத்துல. ஆனால்
கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல காவல் நிலையத்துன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு வெயிட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணப்பட்டதா சொல்றாங்க. பட் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படல, சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு இருந்திருக்காங்க. இப்ப இதுக்கு மேலதான் மக்கள் இங்க வந்து என்னன்னா, ஜென்ரலாகவே ஒரு திருட்டு வழக்குன்னா நிச்சயமாக ரெக்கவரி காட்டுறதுக்கு போலீஸ் அடிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏனால் ரெக்கவரி கேட்டு நீ ஏன் திருடு, நீ உண்மை சொல்றான்னு கேட்டு அடிக்கிறது வழக்கமான விஷயமாக இன்றைக்கு காவல்துறை இருந்து தான் இருக்கு. ஆனால் சட்டப்படி பார்த்தோன்னா அடிக்கலாமான்னு கேட்டு அடிக்க கூடாது. ஆனால் அதுல உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குன்றதையும் பார்க்க முடிகின்றது. ஆனால் ரெக்கவரி காட்டணும், இவன் எடுத்திருக்கான்னு தெரியுது, இல்லன்னு போய் சொல்றான், ரெக்கவரி கொடுக்க மாட்டேங்கிறான், இல்ல எடுத்திருக்கான்ற உண்மையை சொல்லிட்டு ரெக்கவரி தர மாட்டேங்க. இப்படி இந்த கன்ஃபியூஷன்ஸுக்காக ரெக்கவரி காட்டணும் கோர்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால அடித்து ரெக்கவரி வாங்குறது அப்படிங்கிறது காவல்துறையில வழக்கமான ஒரு சமாச்சாரம் தான். இப்போ இவனை என்ன பண்றாங்கன்னா, இவனை வந்து அங்க கோயில்ல இருந்தே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னும் இவனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அரெஸ்ட் அப்படிங்கிற விஷயம், ஒரு விசாரணை எப்படி நடத்தப்பட முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து அக்யூஸ்ட கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் விசாரணை நடத்தணும். பேசிக் விசாரணை நடத்திட்டு இவன் தான் எடுத்திருக்கான்றதுக்கு எவிடென்ஷியல் ப்ரூஃபோ இல்ல சந்தேகமா இருந்தாலோ நீதிமன்றத்துல வந்து ரிமாண்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறது தான் வழக்கமான விஷயமா இருக்கும். என்றால் ஒருத்தருடைய நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் பாத்தீங்கன்னா, ரைட் டு லிவ் இன் திஸ் இந்தியா. ஸோ யாரையுமே இன்னொருத்தவங்க துன்புறுத்துவதோ அடைச்சு வைக்கவோ கூடாதுன்றது இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ரைட்ஸ் ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஒருத்தர் வந்து தனியா ஒரு போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்ற காவல்ல இருந்து எடுத்து விசாரிப்பது தான் இங்க சட்டம். சட்டத்தை ஃபாலோ பண்றதுலாம் கிடையாது. பேசிக்கலா பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல, சிஎஸ்ஆரை மட்டும் போட்டு ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிற ஒரு டீம்ல ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட்டும் இந்த டிஷர்ட்டும் போட்டு ஒரு டீம் வந்திருக்கிறாங்க. இப்ப அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், யார் இந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்னு? என்கவுண்டர் பண்றதுக்காகவோ இல்ல இந்த கஞ்சால மாட்டக்கூடியவர்களை வந்து கையை காலை உடைச்சி அந்த மாதிரி பண்றதுக்காகவோ இந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்ற ஒரு டீம் கிரைம்ல இருந்து வந்து ஃபார்ம் பண்ணப்படுகிறது. இவங்க யூனிஃபார்ம் கிடையாது, அன்யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. மேஜரா ஜென்ரலா வந்து இந்த அடிக்கிறது, என்கவுண்டர் பண்றது, இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறவங்க தான் இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களை வைத்து இந்த ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் எழுகிறது இந்த இடத்துல. சரி, இப்போ இந்த ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்கன்னா வந்து நேரா மதியம் வீட்டுக்கு வந்து நகை கேட்கறாங்க. நகை இல்லைன்னு சொன்ன உடனே இந்த சம்பந்தப்பட்ட இந்த அஜித்குமாரோட தம்பியும் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த ஸ்பெஷல் டீம். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்துலாம் மக்கள். ஃபர்ஸ்ட் இங்க சந்தேகத்தை முன் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை கொடுத்த, இந்த கம்ப்ளைண்டை கொடுத்த அந்த பெண்மணி, அதாவது ஸ்கேன் எடுக்க போறோம்னு தெரியும், ஸ்கேன் எடுக்க போகிறதுனால நகைகளை எல்லாம் கழட்டி வீட்டிலே வச்சுட்டு வந்து கூட ஸ்கேன் எடுத்துட்டு போயிடலாம். இங்க வந்து நகையை கழட்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன ஸ்கேன் சென்டர்ல அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ரெண்டாவது, உங்களுக்கு ஸ்கேன் சென்டர்ல பண்ணிட்டீங்க, ஸ்கேன் எடுக்க லேட்டாகவும் தெரிஞ்சு போச்சு, கோயிலுக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்படி கோயிலுக்கு போறேன்னு சொன்ன உடனே நகையில டப்பு டப்புன்னு எடுத்து மாட்டிருக்கலாம் இல்லையா? ஏன் எடுத்து மாட்டாம விட்டுட்டாங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு சந்தேகம் வருது. மூணாவது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்கேனுக்கு தான் போறாங்க. இப்ப ஸ்கேனுக்கு போற வழியில நகையை நாங்க தேடி பார்த்தோம், நகை இல்ல, காணாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்படி போக வேண்டிய இடத்துல நகையை வந்து போடுறதுக்காக தேடி இருக்காங்களா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லா இருக்கு. நகைய காணோம் அப்படின்றது அவங்க குற்றச்சாட்டு. சரி, இப்ப இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு சந்தேகத்தை முன்வைக்க வேண்டிய இந்த இடம் இருக்கிறது மக்களே. அடுத்தது இந்த ஸ்பெஷல் கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு அவன் தம்பியும் வச்சு அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தோப்பு கூட்டு போயிருக்காங்க. தோப்புல வச்சு அடிச்ச உடனே அவன் வலி தாங்க முடியாம நகையை நான் இங்க வச்சிருக்கேன், நான் கூட்டி போய் காட்டுற வாங்க கூட்டு போனதா அவருடைய தம்பி சொல்றாரு. ஜென்ரலாகவே திருடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்என்ஸ்ல விசாரிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்னா, உண்மையில நான் திருடல சார் சொல்லியிருந்திருக்கலாம். அங்க ஏன் முன்னுக்கு முரண்பா அவர் பேசினாருன்னு தெரியல. அகைன் திரும்பி ஹெச்ஆர்என்சில வந்து அவங்க கேட்கிற பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்கப்பா, வாழ்க்கையே போயிருந்தாங்க, இல்ல சார் சொல்லிட்டு மாத்தி பேசுகிறாருன்னு சொல்றாங்க. மறுபடியும் இங்கேயும் அவரு நகையை இங்க வச்சிருக்கேன், நான் கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு நகையை காணும் சொல்லியிருந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா மக்களே, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு
இந்த காரை அந்த அஜித்குமார்ன்ற ஓட்டல. அப்போ அந்த காரை ஓட்டிட்டு போய் வச்சது வேற ஒரு நபர் தான். அந்த நபர் எங்க? அவர் என்ன ஆனாரு? அவரை விசாரிக்கலையா? காரு சாவியை மட்டும் வாங்கிட்டு மறுபடியும் சாவியை வந்து இவர்கிட்ட கொடுத்ததுனாலயே இவர் குற்றவாளியே அப்படின்னு சொல்லப்படுறாரா? இல்ல இவர் வந்து காரை எடுத்து வச்சது ஏதாவது அவங்களுக்கு வந்து ஊர்ஜனமா தெரியுதா? இல்ல இவர் ஹெச்ஆர்என்ஸ்ல கொடுத்த அந்த ஒரு ரிப்ளைல ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல இவங்க எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது தெரியுதா? அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டு போய் ஸ்டோப்ல அடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து கோயிலுக்கு பின்னாடி வாங்க நான் வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட்டு போயிருக்காரு அப்படின்னு. கோயிலுக்கு பின்னால ஒரு மாட்டு தொழுவம் இருக்கிறது. மாட்டு தொழுவத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. இந்த மாட்டு தொழுவத்துக்கு எப்படி கூட்டு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெம்போ வேன்ல கூட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டு வரும் நொண்டி வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இங்க கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பொழுது நகை இல்லை. இங்கேயே அந்த மாட்டு தொழுவத்துல ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மாதிரி போட்டு மாட்டுக்கு வந்து நிக்கிறதுக்கு இடம் வந்து இருக்கு. ஒரு சிமெண்ட் ஸ்லாப் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துலயே அவன் வந்து இந்த போல்ல கட்டி போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சதுல அவன் செத்துட்டான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை ஆட்டோ ஒன்று புக் பண்ணி அந்த ஆட்டோல 5 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க அஜித்குமார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மக்களே அந்த கோயில்ல சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் பார்த்திருக்கிறார்கள். எல்லாரும் வந்து தூக்கிட்டு போறதை வந்து கவனிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு இன்றைக்கு இது நடந்தது சனிக்கிழமை, நேற்று சண்டே விட்டுருங்க. இந்த வழக்கு இன்றைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு சமூக ஆர்வலரால ஒரு வழக்கு போடப்படுகிறது. இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது. என்னன்னா வைக்கப்படுற முதல் கேள்வி, ஒரு எஃப்ஐஆர் போடாம எப்படி ஒருத்தர் விசாரணை கூட்டு போலாம் ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த வழக்குல ஸ்பெஷல் டீம் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஸ்பெஷல் டீமை டிப்ளாய் பண்றதுக்கு ஒரு உயரதிகாரியோட கையெழுத்து வேணும். யார் அந்த உயரதிகாரி அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இங்க பார்க்க வேண்டிய மக்கள் என்னன்னா இதுல வந்து நீதிமன்றம் இவர் அடிச்சிருக்காரு, அடிச்சுதான் இறந்து போயிட்டாருன்ற என்ன ஆதாரம் சாட்சி இருக்குன்ற கேட்கறாங்க. ஏனென்றால் இதுல வந்து ஜெனரலா இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பாடியை கூட்டு போயிட்டு 174 CRPCல மரணம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படும். பட் இங்க என்னன்னால் விசாரிப்பதற்காக நான் கொண்டு போயிருந்தேன். கொண்டு போகும் பொழுது இங்க இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்காக அவன் இங்க இருந்து ஓடினவன் அங்கிருந்து தவறி கீழே விழுந்து ஃபிட்ஸ் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ ஃபிட்ஸ் வந்து இறந்து போனா அதுக்கான நேச்சர் ஆஃப் டெத், காஸ் ஆஃப் டெத் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு தான் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த பாடி கொண்டு போயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எஸ்எம் சுப்பிரமணியம் ஜி அவருடைய பெஞ்சு அந்த அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அவருக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இவர் அடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்கப்படுகிறது ஹைகோர்ட்ல. என்ன ஃபுட்டேஜ்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த மாட்டு தொழுவம் கோயில் பேக்ல மாட்டு தொழுவத்துல அந்த அஜித்குமாரை வச்சு போலீஸ் அடிச்சிட்டு இருந்த சமயத்துல அந்த கோயில்ல எம்ப்ளாயா இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்துல உள்ள டாய்லெட் யூஸ் பண்ற மாதிரி உள்ள போயிருக்காரு. அந்த டாய்லெட்ல இருந்து ஒளிஞ்சிருந்து அந்த மேல உள்ள வென்டிலேட்டர், சிமெண்ட் வென்டிலேட்டர் மூலியமா மறைஞ்சிருந்து எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இன்று தமிழகத்துல அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு, இன்க்ளூடிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சிலையும். அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு தான் நீதிபதிகள் ஒரு மாதிரி மறண்டு போய் 3 மணிக்கு இந்த கேஸை வந்து பாஸ் ஓவர் பண்றாங்க. இந்த கேஸை பாஸ் ஓவர் பண்ணும் பொழுது யாராவது வர வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது கஸ்டோடியல் டெத் தான் அப்படின்றது முடிவு பண்ணப்பட்டு தான் மஜிஸ்ட்ரேட்லாம் வந்து போய் வந்து அங்க ஆய்வுலாம் மேற்கொள்றாரு. இருந்தாலுமே நீதிமன்றம் இந்த ஃபுட்டேஜை பார்த்ததுமே இன்னும் கோபம் அதிகமா என்ன கேட்கிறாங்கன்னா அப்பதான் வார்த்தை விடுறாங்க, இந்த இடத்துல எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும்னு கேட்கறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டாகிவிட்டது, ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கும். இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறதை அரசு கொடுக்க கூடாது. யாரு வரணுங்கிறாங்கன்னா இந்த வழக்கை போஸ்ட்மார்ட்டம் செய்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய முதல்வரான அருள் சுந்தரேஷ் குமார் அவரை பேராக சொல்றாங்க. அடுத்தது அவர் மட்டும் இல்ல, இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்டிருக்க உதவி ஆணையர் கோர்ட்டு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, திருபுவனம் நீதிமன்ற நடுவர் நீதிபதியான வெங்கடபதி பிரசாத் ஜெய் அவர்கள் நீதிமன்றத்துக்கு கூப்பிடப்படுகிறார். இந்த 3 பேரும் இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு அவங்க வந்து அப்பேர் ஆகுறாங்க நீதிமன்றத்துல.
அப்போ அந்த நீதிபதி அந்த ரிப்போர்ட் வாங்கி படிச்சு பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன விசாரிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, அந்த டாக்டர் சொல்றாரு, கிட்டத்தட்ட ஜென்ரலாகவே ஒரு கொலை வழக்கு என்றால் 1 மணி நேரத்துல நாங்க போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சிருவோம், இது நடந்து முடிக்க 5 hours ஆச்சு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஸோ 5 மணி நேரமா நடந்தது. மொத்தம் 18 இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, ஸ்கல்ல இருந்து கால் வரைக்கும். அது மட்டும் இல்லாம வாய், காது, கண்லெல்லாம் மிளகா பொடியெல்லாம் தூவி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 44 இடத்துல அடிபட்டு இருக்கின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட கொலை வழக்கை விட அதிகமான அடிகள் பட்டிருக்கிறது அஜித்குமாருக்கு. நிச்சயமாக இட்ஸ் ப்ரூட்டல் டெத், அடிச்சே கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிய வருகிறது. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நேத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க தலைமையில ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டது மக்களே. அதுல லா அண்ட் ஆர்டருக்கான ஒரு மிக முக்கியமான ரிவ்யூ மீட்டிங், இட்ஸ் மந்த்லி ஸ்டார்ட் ரிவ்யூ மீட்டிங் சொல்லலாம். அதுல அனைத்து உயரதிகளும் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதுல முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, சிஎம் சொல்லியிருக்காரு, கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறதுக்கு எந்த விதத்திலையுமே உங்களுக்கு அரசு பாரபட்சம் பார்க்காது, நடவடிக்கை கடுமையா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதன் பெயர்ல சண்முக சுந்தரம் என்கின்ற அசிஸ்டன்ட் கமிஷனர், இங்க டிஎஸ்பி அங்க சொல்லுவாங்க, டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். எஸ்பியை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க, காத்திருப்பட்டில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ஷன்லாம் அரசு எடுத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நேத்தி எடுத்துட்டாங்க இந்த ஆக்ஷன்ஸ்லாம். இன்னைக்கு இது அனைத்தையுமே அரசு தரப்பு வழக்கினர்கள் நீதிமன்றத்தை கொடுக்குமான்னு சொல்றாரு. நீதிபதி சொல்றாரு, இந்த கஸ்டோடியல் டெத்துல அரசு நல்ல நடவடிக்கைலாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னும், இதை சிபிசிஐடிக்கு மாத்தி விட்டுருக்கிறாங்க அப்படின்றதையும் பாட்டு இருக்கிறார். பட் இருந்தாலும் அரசு இங்க யாரோ உயரதிகாரியை காப்பாத்துறாங்க. யார் அந்த உயரதிகாரி? ஏனால் இப்படி ஒரு ஸ்பெஷல் டீமை டிப்ளாய் பண்றதுக்கு அந்த உத்தரவு போட்டது யாரு? எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத ஒரு வழக்கை இப்படி எடுத்து விசாரிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? ஒரு விஷயம் மக்கள் என்னன்னா, ஒரு பப்ளிக் இடத்துல ஒரு போலீஸ் ஒருத்தன் கட்டி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னால் திஸ் cannot be done in a normal way. அப்போ ஏதோ உயரதிகாரி இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதை நீதிமன்றம் முழுமையா நம்புதுன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த உயரதிகாரி யாரு அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயில்ஸ் தேவைன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க காவல் நிலையம், அதாவது ஸ்டேஷன் வெளியே இன்னும் என்னென்ன ஃபுட்டேஜஸ் வேணுமோ அனைத்து ஃபுட்டேஜ்களையும் கொடுக்க சொல்லி சொல்றாங்க. யாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை கமிஷன் அடுத்த 3 நாள்ல ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும். அடுத்த 5 days சொல்லலாம். ஏனால் அடுத்த 2 நாளைக்குள்ள இவங்க இந்த விசாரணை கமிஷன் நீதிபதி மற்றும் அந்த டீம் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் காவல்துறை ஒப்படைக்க வேண்டும்னு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு. அடுத்தது இந்த வழக்கை 8ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காரு மக்களே. 8ஆம் தேதி வரும்பொழுது இந்த நீதிபதியோட தலைமையில் விசாரணை கமிஷன்ல என்ன மாதிரி தவறு நடந்திருக்கு அப்படின்னும், இல்ல யாரு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டா விசாரித்து அறிக்கையை சமர்ப்பணப்பட வேண்டும் சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அந்த அறிக்கையின் வாயிலாக அந்த உயர் அதிகாரி யாரு இதை மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடித்து அவரையும் இந்த வழக்குல சேர்ப்பாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை அஜித்குமார் இறப்பு அப்படிங்கிறது ஃபிட்ஸ் சாகலை அப்படிங்கிற முடிவு பண்ணப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அது கொலை வழக்கா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுல யாராவது குற்றம் சாட்டப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, ராஜா, ஆனந்த், சங்கரமணிகண்டன், பிரபு மற்றும் கண்ணன், இவங்க 5 பேரும் கான்ஸ்டபிள் கேடஸ். ஒரு 5 கான்ஸ்டபிள் சேர்ந்து ஒரு கோயில்ல ஒருத்தவனை கட்டி வச்சு அடிப்பதற்கு இங்க அவ்வளவு தைரியம் யாருக்குமே கிடையாது. அப்படி அடிச்சா அடுத்து என்ன நடக்கும்? உயரதிகாரி வந்துருவாங்க, எஸ்ஐ வருவாங்க, இன்ஸ்பெக்டர் வருவாங்க, என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இங்க உள்ளவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இது எதுவுமே இல்லாம இப்படி போட்டு பப்ளிக்கா அடிச்சிருக்காங்க, தூக்கிட்டு போறத மக்கள் பார்த்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு உயரதிகாரி சப்போர்ட் இல்லாம இது நடக்காது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கோர்ட் நம்புது மக்களே. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு பிறகு அன்றைக்கு இரவு சப் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரை அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுடைய டிவிஆர் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு வித்தவுட் எனி மகஜர். ஒரு குறிப்பே இல்லாமல், என்ட்ரியே இல்லாமல் இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கொலை வழக்குல
இந்த எஃப்ஐஆர் கூட இதுல சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் யார் யாரு, இதை மறைக்க யார் சம்பந்தப்பட்டாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நீதிபதியோடைய விசாரணை அறிக்கையில கொடுக்கப்பட்டு அவர்களையும் இந்த கொலைவர்கள் சம்பந்தப்படுத்தி சேர்ப்பாங்களா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. யாருனால் 3 திமுக நிர்வாகிகள் டிஎஸ்பியோட சேர்ந்து திருமண மண்டபத்துல உட்காந்து சமரச நடத்திருக்கிறாங்க. டீலிங்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும் கோயில ஒரு ஜாபும் வாங்கி தரேன்னு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று நடந்திருக்கு. பட் இன்னைக்கு இந்த கேஸ் வருதுன்றதே யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. இந்த ஒரு டீலிங்கும் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது மக்கள். ஏன்னா இங்க ஆளுங்கட்சி டிஎம்கே ஆளுங்கட்சி பேர் கெட்டு போகுது அப்படிங்கிற டீலிங் பேசப்பட்டிருக்கிறது மக்களே. இந்த வழக்கை சிபிசிஐடி தொடர்ந்து விசாரிக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன்னால் சிபிசிஐடி ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறது, அதனால அதை விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அஜித்குமார் தரப்புல இருந்து வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு நீதிமன்றத்துல. நீதிமன்றம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை அரசு நல்லா கையாண்டிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்றது பாராட்டு தெரிவிச்சிருக்கு நீதிமன்றம். ஸோ இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இருக்காதுன்றதை பார்க்க முடியும். அதே போல இங்க நீதிபதி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அறிக்கையின் வாயிலாக அந்த வழக்கு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. இதுல ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். என்னன்னா, இந்த அளவுக்கு சட்டத்தை அவங்க இஷ்டத்தை கையில் எடுத்து நடப்பதற்கு எந்த ஒரு கான்ஸ்டபிளுக்குமே தைரியம் வராது. அப்போ ஸ்பெஷல் டீம் போடப்பட்டு எஃப்ஐஆர் கூட இல்லாம சிஎஸ்ஆரை மட்டும் வச்சு இந்த அளவுக்கு இந்த வழக்கை ஒருத்தனை கூட்டமே இப்படி அடிச்சு பப்ளிக் மொத்தமும் பார்க்குற அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னால் ஏதோ ஒரு பெரிய உயர் அதிகாரிக்கு இங்க சப்போர்ட் இருக்கிறதா, சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியமும் ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது மக்களே. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, அதிமுக தரப்புல இருந்து இப்போவே சென்னை முழுக்க அங்க போஸ்ட் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித்குமாரை பத்தின போஸ்டர்ஸ், கண்டன போஸ்ட் விட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல அஜித்குமாரோட சேர்த்து 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இபிஎஸ் முன் வைக்கிறார். இதை மிக முக்கியமா ஒரு விஷயம் பார்க்க வேண்டும். என்னன்னால், இந்தியாவை பொறுத்தளவுக்கு, முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு தகுதி வாய்ந்த அதுக்கு ஒரு ஸ்டெபிளைஸ்டான ரீசன் அப்படின்றதை பார்க்க வேண்டும். ஏன்னால் மக்கள் எமோஷனல் ஆயிடுவாங்க இந்த லாக்அப் மரணம். மக்களை ஒரு மிகப்பெரிய கேன்வாசிங் எலிமெண்டா லாக்அப் மரணம் இருக்கும். உதாரணம் பார்க்கலாம், 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்காக பிரச்சாரம் பண்ணுவதில் மிக முக்கியமா ஜெயராஜ் பினிக்ஸோடைய லாக்அப் டெத் இடம்பெற்றுச்சு. எல்லா பிரச்சாரத்தையும் பத்தி பேசினாங்க. ஸோ லாக்அப் டெத்ல அது மிக முக்கியமான பங்கு வகிச்சது. இந்த திமுக ஆட்சி மாறுவதற்கு திமுக பண்ண பிரச்சாரத்தை இடம்பெற்றிருந்த இடத்துல. இப்ப இபிஎஸ் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 24 மரணம் ஏற்பட்ட லாக்அப் டெத்ல கடந்த 4 இயர்ஸ்ல மட்டும் திமுக ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு. அதுல முக்கியமா இந்த டெத் ரொம்ப பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது வரைக்கும் மக்களே. அடுத்த எலெக்ஷன் வரப்போகிறது. எலெக்ஷனுக்கு முன்பு கரெக்டா 1 வருஷம் கூட இல்லாத ஒரு சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு லாக்அப் பண்ண நடந்திருக்கிறது அப்படின்னால், இது எலெக்ஷன் பொழுது எலெக்ஷன் சமயத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிப்பதற்கும் பிரச்சாரத்துல ஒரு மிகப்பெரிய எலமெண்டாக பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதுல நிச்சயமாக அந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இந்த நகை என்னாச்சு, நகை எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி கேள்விக்குறியாதான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காரை கொண்டு போய் விட்ட அஜித்குமாரோட ஃப்ரெண்ட் எங்க, அவர் மேல வழக்கு போட்டாங்களா போடலையா, இல்ல இவரை மட்டும் கொண்டு போய் அடிச்சாங்களா, அது வேறதான் உள்குத்து இருக்கா, அந்த நகை காணாம போனது உண்மை என்றால் நகை எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வியா இருந்துட்டு இருக்க மக்களே. விடை கிடைக்குமா பார்க்கற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.